ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 250 கிராம் பச்சை பட்டாணியை 8 ஹவர்ஸ் முன்னாடியே நல்லா ஊற விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ 5 விசில் அடிச்சிருக்கு. பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியையும் நல்லா வேக விடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக வதங்கின உடனே நாம் வேக விட்டு வச்சுருக்கிற அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூளை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை பட்டாணியை மசாலா பொருட்களோட 2 மினிட்ஸ் வேக விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 4 to 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதித்து அருமையாக வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பச்சை பட்டாணி குருமா தயாராகிருச்சு. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணீரை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்து பண்ணுறது பிடிக்காதுன்னா இது கூடவே உருளைக்கிழங்க வேக விட்டு சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.